3 charges plus 2q plus 3q minus 4q are situated in this position. Minus 3a. இது y axisல minus 3a. இது x axisல plus 2a. இது x axisல minus 2a. மூணுடைய பொசிஷனையும் போட்டுருவோம். So, respectively in the xy plane, the resultant dipole moment about the origin. அந்த word ரொம்ப முக்கியம். Resultant moment about the origin. Okay. அப்போ first இது origin வச்சுக்கலாம். இது x axis minus x axis y axis. இதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டோம். 3 ஆக்சிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? 2q வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸ். அப்ப இங்க இருக்கு. கரெக்ட் தானா? ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் minus 3a பொசிஷன்ல இருக்கு. அதான் ஒய் ஆக்சிஸ் which is 2q. அடுத்தது செகண்ட் சார்ஜ் 3q which is in plus 2a. அப்ப இங்க இருக்கு. சரிதானா? பிளஸ் 2a இருக்கு, 2a இருக்கு. ஏன்றது டிஸ்டன்ஸ், அதோடைய வேல்யூ 3q. ஃபாலோ பண்றியா? அடுத்த மூணாவது சார்ஜ் minus 4q situated in minus 2a. அப்ப இந்த சைடு இருக்கு. minus 2a ஒரு சார்ஜ் இருக்கு. அதோடைய சார்ஜ் வேல்யூ எவ்வளவு? minus 4q. இப்போ நெட் டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா q1 r1 வெக்டார் இது பிளஸ் q2 r2 வெக்டார் பிளஸ் q3 r3 வெக்டார். இப்போ ஒண்ணா போடலாம். q1 is nothing but இதுதான் நம்ம q1 எடுக்கிறோம். 2q into r1 வந்து நல்லா கவனிக்கணும். மைனஸ் 3a j காம்பனண்டா புரிஞ்சு போடுறியான்னு பாரு. இந்த r1 மைனஸ் j காம்பனண்ட் இருக்கு. சோ இந்த மைனஸ் தான், இந்த மைனஸ் இங்க வந்துருச்சு. அடுத்தது q2 பத்தி சொல்லு. q2 is செகண்ட் சார்ஜ். இதான் நம்ம செகண்ட் சார்ஜ் எடுத்திருக்கோம். which is plus 3q which is in I component. அப்ப into 2a into I component. மூணாவது சார்ஜ் எடுப்போம். மூணாவது சார்ஜ் என்னன்னா minus 4q into இது minus 2a. அது என்ன காம்பனன்ட்? I காம்பனன்ட். அந்த அது ஆக்சுவலா மைனஸ் ஐ தான், இங்க மைனஸ் ஐ எடுத்திருக்கோம். I காம்பனன்ட். இப்போ ஐ எல்லாம் ஒன்னாக்கிது, ஜே எல்லாம் ஒன்னாக்கிது. ஸோ இது மைனஸ் 2 into 3 6q a j காம்பனன்ட். இத j காம்பனன்ட்டோட கொண்டாடலாம். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. 8q a. ஓ இது j காம்பனன்ட். ஓ சாரி, j காம்பனன்ட் ஒன்று தான். I காம்பனன்ட் தான் ரெண்டு இருக்கு. இது j காம்பனன்ட். I காம்பனன்ட் எடுப்போம். ஸோ இதெல்லாம் j காம்பனன்ட். அடுத்தது I காம்பனன்ட் எடுப்போம். பிளஸ் 3 6 3 into 2 6q a I காம்பனன்ட் minus மைனஸா மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சா? ஸோ 4 into 2 8qa I காம்பனன்ட். அவ்வளவுதாங்க. என்ன இப்போ எப்படி எடுத்திருக்காங்கன்னா இந்த q வேவ காமனா எடுத்துட்டாங்க. இப்ப நம்மளும் q வேவ காமனா எடுக்கணும்னா இதுல 6 இருக்கு, இது 6 இருக்கு, இதுல 8 இருக்கு. அப்போ காமனா 2 தான் எடுக்க முடியும். 2q ஏவ வெளியே எடுத்தேன்னா 2q வெளியே எடுத்தேன்னா இங்க மைனஸ் 3j காம்பனன்ட். கரெக்டா? மைனஸ் 3j காம்பனன்ட். இதுல 3 இருந்திருக்கும் I காம்பனன்ட்ல 3. இதுல I காம்பனன்ட்ல பிளஸ் 4 இருந்திருக்கும். கரெக்டானா? பிளஸ் 4
into I component. அப்ப இதான் ஆன்சரா இருந்திருக்க முடியும். So answer is 2QA into 7I component plus minus 3J component இருக்குதா? 7I minus 3J. Correct தானே? C is the third option is correct. பண்ணிருவீங்களா இந்த சம்? இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்ட், எல்லாம் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் நெட் ரிசல்டன்ட் மொமெண்டம்னா அட் சென்டர் கேட்டதுனால Q1 இந்த டிஸ்டன்ஸ் R1 I காம்பனன்ட் வரும். இது J இதுனா I காம்பனன்ட் வரும். சரிதானா?